அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிபானத்தை, தண்ணீரோ பாலோ அருந்தும் பொழுது அவர்கள் எவ்வாறு அருந்துவார்கள்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகும்போது 3 முறை பாத்திரத்திற்கு வெளியில் மூச்சு விட்டு தான் குடிபானத்தை பருகி வந்தார்கள். மேலும் இதுவே மனதிற்கு இதமானதாகவும் நன்கு தாகம் தணிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குவளையில் நீர் பருகும் பொழுது அதிலிருந்து வாயை எடுப்பார்கள், வெளியில் மூச்சை விடுவார்கள், பின்னர் குடிப்பார்கள். இவ்விதமே 3 முறை அவர்கள் செய்வார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாத்திரத்திற்கு உள்ளேயே அல்லது குடிபானத்திலேயே மூச்சு விடுவது என்பது கூடாது. குடிபானங்களை பருகும்போது ஒரே மூச்சிலே குடிப்பதும் கூடாது. மாறாக இடையே மூச்சு விட்டு பருக வேண்டும். பாத்திரத்திற்குள் மூச்சு விடுவது கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றது. கோப்பையை வாயிலிருந்து அகற்றி கோப்பைக்கு வெளியே 2 அல்லது 3 முறை மூச்சு விட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதுதான் நபி வழியாகும். சுவாசித்த மூச்சையே வெளியேற்றும் போது அதில் கரியமில வாயு அதில் வெளிப்படும். அது குடிபானத்தில் பட்டால் நோயை உண்டாக்கும். இடைவேளை விட்டு அருந்தினால்தான் தாகமும் தீரும். வயிற்றுக்கு அதுதான் நல்லது. குடல் வெப்பத்தை அதுதான் தணிக்கும். ஆனால் ஒரே மூச்சிலே நாம் தண்ணீரை குடித்தால் அது மூச்சு தடைபடும். அதேபோன்று வேறு பாதிப்புகளை, நோய்களை அது ஏற்படுத்தும் என்று பெருமக்கள் இந்த ஹதீஸிற்கு நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடைமுறை, அவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் என்பது பின்பற்ற தகுந்தது. அதை பின்பற்றினால் உடலுக்கு ஆரோக்கியம். அதுதான் நபி வழியும் கூட. நாயகம் கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு பண்பாடும் ஒழுக்கமும் மனித உலகத்திற்கு ஒரு சிறந்ததோர் வழிகாட்டி. அதை பின்பற்றுவது மூலமாக உடலிற்கும் மனதிற்கும் ஆரோக்கியமாகும். அது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.